இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மற்றும் மீடியா நல்ல உள்ளங்களுக்கு என்னோட முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடை வந்து எனக்கு ஒரு 2 வருஷம் போராட்டம். இந்த 2 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த மேடை வந்து கிடச்சிருக்கு. இந்த லைட் விழுறதுக்கு என் மேலே விழுறதுக்கு மிக முக்கியமான காரணம் ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர் தனஞ்சயன் சார் அவர்கள். ஸோ அவர் இல்லைன்னா இந்த மேடையும் இல்லை, இந்த வெளிச்சமும் எங்கள் படத்து மேலே விழுந்திருக்காது. இந்த வெளிச்சமும் தனஞ்சயன் சாரோட வெளிச்சமும் எங்கள் படத்து மேலே விழுறதுக்கு இப்போ என்ன சொல்கிறது, நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்றத நாங்கள் சொல்லணும். எங்களை மாதிரியான ஒரு சின்ன படங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கிறது அப்படின்றது ப்ரெஸ், மீடியா ஆகிய உங்கள் கையில் தான். அதை தாண்டி இந்த கண்டென்ட்டை நம்பி ஆக்சுவலாக தனஞ்சயன் சார் பார்த்துட்டு சர்ப்ரைசிங்காக கால் பண்ணிவிட்டு தம்பி படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுரா அப்படின்ட்டு சொன்னார். ஸோ அது முதல்ல எனக்கு என்ன டவுட்னா, முதல்ல பேசுகிறது தனஞ்சயன் சார் தானே, இல்லை வேறு யாராவது வந்து பேசி இது பண்ணிகிட்ருக்காங்களா? ஏன்னா 2-3 பேர் அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட் சைடில் கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா தனஞ்சயன் சார் தான். அதுக்கப்புறம் ஹாய் தம்பி அப்படின்ட்டு அவரோட டோன்லேயே அப்படியே பேச ஆரம்பித்தார். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இன்றைக்கி நீங்கள் எங்கள் பட விழாவுக்கும் சரி, இந்த படம் எங்களை நம்பி உங்களோட பேனரை ஆக்சுவலாக அவர் கொடுத்தாருன்றதை விட அவரோட பேனரை நான் திருடி உள்ளே போட்டுக்கிட்டேன்னு கூட நான் சொல்லலாம். ஸோ அதுக்கு என்னோட பெரிய நன்றி தனஞ்சயன் சார். அடுத்து மிக முக்கியமான ஒரு ஆள், அவரோட படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது பிட்ஸா, ஸோ அப்போ வந்து நான் உதவி இயக்குனர் ராஜதந்திரமில் அப்போ நான் போய் பார்க்குறேன். அதுக்கப்புறமா சிவிகுமார் சாருக்கு என்ன ஒரு வாட்டி நானும் அவரும் பார்த்துருக்கோம். சத்தியமாக சிவிகுமார் சாருக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா அதே கண்கள்ன்ற படத்துக்கு ஒரு ப்ரொமோ வீடியோ ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு போய் நான் வந்து சிவிகுமார் சாருக்கு காட்டினேன். அவருக்கும் பிடிச்சிருந்தது, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அதோட இப்போ தான் சிவிகுமார் சாரை பார்க்குறேன். சிவிகுமார் சார், நீங்களும் எங்களை மாதிரியான ஒரு சின்ன படங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். நீங்கள் காட்டின வழி தான் ஸோ நாங்கள் இன்றைக்கி பயணம் பண்ணுற ஒரு வழின்றதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். ஒரு மிகப்பெரிய நன்றி நீங்கள் இந்த மேடையை வந்திருக்கிறதும் எங்களோட படத்தை வந்து சிறப்பிக்கிறதுக்குமே. அடுத்து அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு ப்ரொடியூசர் தங்கராஜ் சார், எதிர்பார்க்கவே இல்லை. மிகப்பெரிய நன்றி சார். ஏன்னா சிவகுமார் சார் வராருன்னு எங்களுக்கு தெரியும், பட் கூட நீங்கள் வரீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி படம் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். அடுத்து கேபிள் சங்கர் சார். கேபிள் சங்கர் சாரை பற்றி நான் என்ன சொல்கிறது, அண்ணன் தான் மிக ஒரு பிள்ளையார் சுழியே இந்த படம் வந்து தனஞ்சயன் சார்கிட்ட போகிறதுக்கு. ஏன்னா வந்தார், படம் பார்த்துட்டு அப்போ சொன்னேன், சார் கேபிள் சங்கர் சார் தானே சார்? ஆமாம் தம்பி அப்படின்னாரு. அண்ணா நான் உங்கள் புக்கு படிச்சிருக்கேண்ணே அப்படின்னு. அப்படியா தம்பி, என் புக்கு படிச்சுட்டு படம் எடுக்க வந்திருக்கேன், நீ பரவாயில்லடா, பெரிய விஷயம் அப்படின்னாரு. அவர் புக்கை படித்து என்ன மாதிரியான ஒரு வேலை செஞ்சு இந்த படம் எடுத்திருக்கேன் அப்படின்றது அவருக்கும் தெரியாது. அப்புறம் அவர் சொன்னார், நான் வந்து 2.0 3.0ன்னு சொல்லிட்டு அவர் இன்னும் நிறைய புக் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஆனால் நான் 90s கிட்ஸ், நீங்கள் எழுதுன மொதல் வருஷம் தானே நான் பார்த்தேன், எனக்கு அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்கேன்னு எனக்கு தெரியாதுண்ணே அப்படின்னு. ஸோ இந்த விழாவுக்கும் இந்த படம் மிக முக்கியமாக தனஞ்சயன் சார்கிட்ட போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிள்ளையாராக இருந்த கேபிள் சங்கர் சாருக்கு, அண்ணனுக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி அண்ணன். எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். இன்னொரு மிக முக்கியமான ஒரு நபருக்கு நன்றி சொல்லணும். எங்கள் அப்பா வந்து இன்றைக்கி வரல. ஏன் அப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இப்படி ஒரு ஃபங்க்ஷனே நடக்கலை அவருக்கு. ஏன் அப்படின்னா, அப்பா கிட்ட வந்து ஒரு ஒரு இந்த இது எப்படி ஆரம்பித்ததுன்றதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவர் எப்படி உள்ளே வந்தாருன்றதையும் நான் சொல்கிறேன். தயாரிப்பாளர்கள் யூஸ்வலாக வந்து இது ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி தான். ஒரு 5 நபர்களுக்கு ஒரு பண தேவை இருக்குது. இதில் யார் சரியானவங்க, அவங்க கைக்கு இந்த பணம் போய் எப்படி சேர்ந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு கதைக்களம் தான் இந்த வல்லவன் வகுத்ததரா. அப்போ இந்த கதையை நான் எடுத்துகிட்டு போயிட்டு சில தயாரிப்பாளர்கிட்ட சொல்லும் போது அவங்க ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி நம்ம மாற்றலாமாப்பா அப்படின்னாரு. இல்லை சார், அப்படி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு. அதுக்கு நான் சில எக்ஸாம்பிள் படங்களும் சொன்னேன். இல்லை, அந்த படம் எல்லாமே வியாபார ரீதியாக வெற்றி அடையிலையே அப்படின்னாரு. எனக்கு அதுக்கு மேலே என்ன பதில் சொல்கிறதும் இல்லை, அவர் சொன்னதுக்கும் எனக்கு என்ன இது சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதோட நன்றி சொல்லிவிட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரொடியூசரை அப்ரோச் பண்ணேன். அவர் ரொம்ப புதுசு. கதைலாம் கேட்டார். கதைலாம் கேட்டுட்டு, தம்பி நாளைக்கு வந்துரு, அட்வான்ஸ் இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போகிறேன், அவர் ஆள் இல்லை. என்னடா ஆச்சு, எதுக்கு, எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே இருக்க ஒரு ஆஃபீஸ் பாய் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்குறேன். அவர் ஒரு நாளும் சொல்ல, 2 நாள் 3 நாள் 4 நாள், நான் ஒரு 2 வாரமாக போயிட்டுருக்கேன். அவர் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அப்படின்னு தெரியவே இல்லை.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வர 2 வாரமாக வந்துட்டு போகிறத பார்த்துட்டு அந்த ஆஃபீஸ் பாய் வந்து கூப்பிட்டு சொன்னார், அண்ணா உங்ககிட்ட நான் ஒரு 5 நிமிஷம் பேசலாமா அப்படின்னா, சொல்லுங்கள் தம்பி அப்படின்னா, சரின்னு போயிட்டு ஒரு டீ கடையில் உட்காந்து சாப்பிட்றோம். ஆனால் ஆஃபீஸ் வராதிங்க அப்படின்னாரு. ஏன் வரக்கூடாது, என்னாச்சு சாரு எங்கே போயிட்டாரு அப்படின்னா, ஏன்னா அவர் என் ஃபோன் காலுமே எடுக்கல. ஏன்னா நாளைக்கு வா உனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொன்ன பர்சன் கால் எடுக்கல. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொன்னார், ஆனால் நீங்கள் வந்தீங்களாண்ணா? ஆமாம். வந்து கதை சொல்லிட்டு போனீங்க. ஆமாம். சார் அடுத்த நாள் வர சொன்னார்லண்ணா? ஆமாம். சொல்லிட்டு போனதுக்கப்புறம் சார் உட்காந்து நைட் வந்து உங்களுக்கு செக்கு போடலான்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருந்தாருண்ணா. அப்போ ஜன்னல் வழியாக ஒரு பாம்பு வந்துடுச்சு. பாம்பு வந்து படம் எடுத்துகிட்டு நின்றுச்சு. அதோட உங்கள் படத்தோட கதை முடிஞ்சு போச்சுண்ணா அப்படின்னு. டேய் என்னடா சொல்கிற, பாம்பு வந்ததுக்கு ஏன்டா இவர் காணாமல் போயிட்டார், ஃபோன் இல்லைண்ணா உங்கள் படத்துக்கு வந்து செக்கு போடலான்னு கையெழுத்து போட்டதுக்கே பாம்பு வந்துருச்சு. உங்கள் படம் எடுத்தால் என்னென்ன வரும்னு அவருக்கே தெரியல. அதனால் வந்து அவர் ஊருக்கே போயிருக்காருண்ணா. அவர் எப்போ வரேன்னு கூட சொல்லலை. முதல்ல வந்து ப்ளூ கிராஸில் சொல்லி அந்த பாம்பை பிடிக்க சொல்லிட்டு போயிருக்காரு என்கிட்ட அப்படின்னாரு. ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே இப்போ என்னடா பண்ணலாம், வேறு யார்கிட்ட போய் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது கரெக்டாக ஒரு வண்டி வந்து நிற்கிது. நின்னா எங்கள் அப்பா. அதுதான் ஓகே, நம்ம சின்ன வயசுலேருந்து ஏமாற்றிட்டு இருக்க ஒரு ஆள் இவர் தான் இதுக்கான கரெக்டான ஆள், இவரை ஏமாத்தினா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி அப்பா சினிமாவெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு ஃப்ரெண்டு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான்ப்பா, ஒரு சாண்ட்விச் கடை ஆரம்பிக்கிறான், அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஒரு சின்னதாக ஒரு தொகை தேவைப்படுது கொடுங்கப்பா அப்படின்னு. இப்போ தான்டா நீ வாழ்க்கையில் உருப்படுற மாதிரி ஒரு விஷயம் கேட்டிருக்க. ஓகே இப்போ எனக்கு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டருக்கு மேரேஜ் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு லேண்டு சின்னதாக இருக்க ஒரு லேண்டை வந்து விற்று அவங்களுக்கு சிஸ்டர் மேரேஜுக்கும் அதுக்கப்புறம் எனக்கும் அப்பா கொடுக்குறாரு. நான் கொடுத்ததில் அவர் இப்போ வரைக்கும் இந்த 2 வருஷமாக என்னென்னா நான் சொல்லிட்டேன், அதாவது இந்த கடை டெவலப் பண்ணும்பா, கடை டெவலப் பண்ணால் தான் காசு வரும், அதுக்கு முன்னாடி காசு வராது அப்படின்னு சொல்லிட்டேன். சரி அப்படின்ட்டார். அவர் இப்போயும் கேட்டுக்கிட்டே இருப்பார், இன்னுமாடா காசு வரல கடையிலேருந்து, இன்னுமாடா டெவலப் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இப்போ தான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னேன், நீங்கள் கொடுத்த காசை வந்து சாண்ட்விச் கடையெல்லாம் போடல, எனக்கு கடையும் தெரியாது வியாபாரமும் தெரியாது, 10 வருஷமாக சினிமாவில் தான் இருக்கேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா மட்டும்தான்ப்பா, நீங்கள் கொடுத்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு சினிமாவில். ஏன்னா இப்போ அவர் என்ன நினச்சிட்ருக்காரு, நான் படம் பண்ணியிருக்கேன்னு தெரியும், யாரோ ப்ரொடியூசர் யாரோ கொடுத்துருக்காங்க, ஐயோ பாவம் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. எப்பட்றா அந்த மனுஷன் இத்தனை நாள் காசு கொடுத்து சும்மா இருக்கிறான் அப்படின்ட்டுலாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தார். இப்போது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் நான் அவர்கிட்ட சொன்னேன், அது வந்து நீங்கள் கொடுத்தீங்களப்பா காசு, அந்த காசு வந்து நீங்கள் கொடுத்தது தான், அதை எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி படம் பண்ணிட்டப்பா அப்படின்னு. அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துட்டார் மனுஷன். ஏன்னா காலேஜ் கூட அவர் ஏமாற்றி தான் சேர்ந்தேன். படித்தவுடன் 10,000 சம்பளம் அப்படின்ற கதையாக தான் வந்து விஸ்காம் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் அவர் காசெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும், இந்த படிப்பு படித்தா வந்து சினிமாவுக்கு தான் போக முடியும், ஏசி ரூம் போட்டுக்கிட்டு உட்கார்ற மாதிரியான வேலையெல்லாம் கிடையாது இதில் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தனஞ்சயன் சாரை பற்றி சொல்லி தனஞ்சயன் சார் ஃபோட்டோலாம் காட்டி அப்போ நான் வந்து கேட்டேன், அது மாதிரி அப்போ இவர் தான் தனஞ்சயன் சார், ஒரு பெரிய தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டரு, இவர் வந்து என் படத்தை பார்த்து பிடிச்சி எடுத்திருக்காருப்பா அப்படின்ட்டு நான் சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், தனஞ்சயன் சார் ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு சொன்னார், டேய் நீ என்ன ஏன் அறிவுக்கு என்னை ஏமாத்திருக்க. ஓகே, இவர் பார்த்தா மனுஷன் படித்த மனுஷனா கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல சேட்டு விட்டு பையன் மாதிரி இருக்கார், சாமி சத்தியமாக இவர் ஏமாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ வந்து வேறு எங்கன்னா போய் உன் கதையை சொல்லி வேறு யாருன்னா ஏமாத்து அப்படின்ட்டார். சரி ஓகே, ஏன்னா தனஞ்சயன் சாரை பார்த்துட்டு அவர் ப்ரொடியூசர்னு சொல்ல, அவர் ஒரு நடிகர் அப்படின்னு தான் அவர் நினச்சிட்ருக்காரு. ஸோ சரி ஓகே, அவர் நம்மள சரிப்பா இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட் இருக்குது, கஷ்டப்பட்டு எப்படியோ அரேஞ்ச் பண்ணி ஒரு இது பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வாங்க, நீங்களும் வாங்க அம்மாவும் வாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு நிலத்தை விற்று கொடுத்த காசு மட்டும் தான் தெரியும், இன்னும் அம்மாவோட நகைலாம் வந்து பேங்க் லாங்கரில் இருக்கிறது தெரியாது, போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு காசு இல்லை, அம்மாவோட நகை தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம், இன்னும் அதுவும் தெரியாது. இன்னும் அது தெரிஞ்சுதுன்னா சுத்தம் வெளியே அனுப்பிச்சிருவாங்க என்னை கன்ஃபார்மாக. ஸோ அண்ணா வீடியோ, ஆமாம் இந்த வீடியோ வந்தோடனே தெரியும், கேபிள் சங்கர் அண்ணன் தான் ரூம் பார்த்து கொடுக்கணும் வீடு. ஸோ சொல்லிவிட்டு வாங்கன்னா அவர் இப்போ வரைக்கும் சத்தியமாக நம்பலை. ஏன்னா இந்த மாதிரி உன் பேச்செல்லாம் ஒருத்தர் கூட உட்காந்து கேட்க மாட்டாங்க, நீ யாரோ பத்திரிக்கையில் இல்லையெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் அவங்களாம் வந்து ஏன்னா உன் பேச்சை கேட்க போகிறாங்க, நானே கேட்க மாட்டேன், அவங்க எப்படா கேட்பாங்கன்னாரு. முதல்ல இந்த வீடியோ வந்தோடனே அவங்ககிட்ட இது காட்டணும், முதல்ல பாருப்பா நான் பேசுறதையும் நம்பி இத்தனை பேர் உட்காந்து கேட்டுட்ருக்காங்கப்பா, மேடையிலையும் வந்து பெரியவங்க உட்காந்துட்டு இருக்காங்கப்பா அப்படின்றத நான் காட்டணும். ஸோ எனக்கு இந்த படத்தை பற்றி இன்னொரு ஒரு முக்கியமான நபர், அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும். அங்கே சதீஷ் சிவா டீம் பிஆர்ஓ. ஸோ நிறைய இந்த படம் வந்து ஒரு 2 வருட போராட்டம், இந்த 2 வருட போராட்டத்துலையுமே என் கூட வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் நின்று இருக்காங்க அவங்க. ஸோ ரொம்ப பெரிய நன்றி சிவானா. ஸோ
நிறைய விஷயங்களில் உங்களை தொல்லை பண்ணியிருப்பேன். எப்படா தம்பி உன் படம் ப்ரிவியூ ஆகுது, நான் முதல்ல உங்ககிட்டருந்து தப்பிக்கணும்டா அப்படின்ற இதுபடியே இருந்திருக்காங்க. இன்றைக்கி இல்லை, பக்கத்தில் எங்கே இருக்காங்க, வெளியே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி சிவானா. அடுத்து படம் வல்லவன் வகுத்ததடா. வல்லவன் வகுத்ததடா என்ன அப்படின்னா வந்து கவிதாக்கா சொன்னாங்க, அவங்க ஒரு பாடலாகவே பாடி காட்டினாங்க. வல்லவன் வகுத்ததடா அப்படின்றது இறைவனின் திட்டம். அதாவது இறைவனின் கடவுளின் திட்டத்தில் தகுதியுள்ளவை தப்பி பிழைக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த வல்லவன் வகுத்ததடா படத்தோட டைட்டில். இந்த படம் வந்து ஒரு அஞ்சு 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 நபர்களை சார்ந்து தான் இந்த கதை வந்து உருவானது. நான் சொன்ன மாதிரி ஒரு 5 பேர் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், அந்த லைஃப்பை அந்த அந்த பணம்ன்ற ஒரு தேவை அந்த 5 பேரோட லைஃப்பை வந்து எப்படி மாற்றுச்சு, எப்படி புரட்டி போட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதோட அந்த கதைக்களம். இந்த 8 மினிட்ஸ் ஸ்னீக் பீக்கும் நீங்கள் அந்த பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு என்னென்னா போடும் போதே எடுக்கும் போதே சொன்னாங்க என்னென்னா, தனஞ்சயன் சார்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடியே சில நண்பர்கள்கிட்ட நான் கேட்டேன், அந்த மாதிரி எப்பயுமே யூஸ்வலாக ப்ரெஸ்ஸுக்கு வந்து சாங் போடுவாங்க, ட்ரெய்லர் போடுவாங்க, படத்துலேருந்து நான் ஒரு 8 நிமிஷம் எடுத்து போடலான் இருக்கேன் அப்படின்னா, அப்போ ஒன்று பண்ணு, கையில் வந்து கயிறு எடுத்துக்கோ, நீயே போயிட்டு தூக்க மாட்டிக்கோ அப்படின்னேன். டேய் ஏன்டா அப்படின்னு. இல்லை இல்லை, நீ வந்து படம் காட்டுறதுக்கு முன்னாடி நீ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னேன். நான் சொன்னேன், இதுக்கு மேலே வந்து லைஃப்பில் வந்து இழக்கிறதுக்கோ இதுக்கோ எதுவுமே கிடையாது. நான் மிகப்பெரிய பலமாக பார்க்குறது வந்து தனஞ்சயன் சாருக்கு இந்த படம் பிடிச்சி அவர் உள்ளே வந்திருக்கிறதா நான் பெரிய பலமாகவே பார்க்குறேன். ஸோ அதனால் நான் ரொம்ப நம்பிக்கையோடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனஞ்சயன் சாருக்கு நான் ஒரு மெசேஜ் பண்ணி கேட்டேன். அப்போ சார் இந்த மாதிரி படம் வந்து ஒரு யூஸ்வலாக வந்து ட்ரெய்லர் சாங் போடுவாங்க, நம்ம ஒரு 8 நிமிஷம் போடலாமா சார் அப்படின்னு. குட் ஐடியாமா, நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனஞ்சயன் சார் தான் ஒரு ஐடியா கொடுத்தாரு. அந்த ஐடியாவில் தான் நீங்கள் பார்த்த அந்த 8 நிமிஷம் அந்த கிளிப்பிங்ஸு. ஸோ இந்த 8 நிமிஷம் கிளிப்பிங்ஸ் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம், இந்த ட்ரெய்லரும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் நம்புகிறேன். அடுத்த படத்தில் நடித்தவங்க ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா ராஜேஷ் பாலச்சந்திரன். அவர் ராஜேஷ் அண்ணா வந்து இந்த பெரிய போராட்டத்தில் ரொம்பவே கூடவே இருந்திருக்காரு. அதுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. நீங்கள் அந்த போலீஸோட லாஃப் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அது கொஞ்சம் எதுவும் வித்தியாசமாக தெரிஞ்சுது அப்படின்னா, அந்த லாஃப் வந்து ஒரு ஹைனாவோட மேனரிசம். அந்த லாஃப், அந்த ஹைனாவோட சிரிப்பு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி உங்களுக்கு கேட்கும் போதும் சரி, ஒரு மாதிரி இரிட்டேஷன் இருக்கும், இல்லைனா வந்து ஒரு நான் சிங்க்லேயே இருக்க மாதிரி இருக்கும். அது ஏன்னா அதோட அந்த அந்த ஹைனாவோட மேனரிசமே அப்படி தான். அதுக்கு தேவையான ஒரு இறையோ இல்லை அதுக்கு ஒரு தேவையான ஒரு 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 விஷயமோ கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு வில்லங்கமான கன்னிங்கான ஒரு சிரிப்பு இருக்கும். ஸோ நாங்கள் அந்த கேரக்டரை எடுக்கணும், அந்த ஹைனாவோட மேனரிசம், அவர் பண்ணுற ஒரு சின்ன சின்ன பாடி லாங்குவேஜ், அந்த லாஃப், இதெல்லாம் நான் கொண்டு வர முடியுமாண்ணா அப்படின்னு கேட்டோம். ஸோ அவர் வந்து சித்தா படத்துக்கு அவர் தான் வந்து ஆக்டிங் ட்ரைனரும் கூட. ஸோ அதனால் வந்து இல்லைடா பண்ணிடலாண்டா அப்படின்னாரு. ஸோ உங்களுக்கு அந்த லாஃப் வந்து பிடிச்சிருந்ததுன்னா அவர் தான் முழு காரணமும், பிடிக்கலனாலுமே அவர் மட்டும்தான் காரணம்னா கிடையாது. ஸோ அடுத்து எங்கள் படத்தோட கேமராமேன் மனுஷனை போட்டு படாத பாடுபடுத்தி இப்போ வரைக்கும் அவருக்கு பேலன்ஸ் காசு இருக்குது. தம்பி ப்ரெஸ் மீட்லாம் பண்ணுறேன், உங்களுக்கு காசு வந்துடுவாடா அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தேன். ஆனால் முதல்ல ப்ரெஸ் மீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருந்து எழுதுனா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் வியாபாரம் வரும், பார்த்துக்கலான்னு அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் சுவாதி மீனாட்சி. சுவாதி வீட்டில் எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க புதுசு தான். ஸோ அவங்க வீட்டில் வந்து நடிக்க கேட்கும்போது சுவாதி வந்து திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போக முடியுமா? என்னாச்சு? இல்லை நீங்கள் வாங்கலை, நேரில் சொல்கிறேன் அப்படின்னா. வீட்டுக்கு போனால் அவங்க பாட்டி, அம்மா, அப்பா எல்லாருமே வந்து மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி சுற்றி உட்காந்துட்டு என் பொண்ணை வந்து நாங்கள் அனுப்புகிறோம், நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும்ப்பா, சினிமா அப்படி இருக்குது அப்படின்னு. நீங்கள் என்கிட்ட சொல்லவே வேணாம், நான் அதுக்கான ஆளும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது, அவங்க வந்தால் நல்லபடியாக நடிச்சுட்டு நல்லபடியாக போயிடுவாங்க, நீங்கள் அதை பற்றி கவலையப்படாதீங்க அப்படின்னு. ஸோ அவங்களும் வந்தாங்க, கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டோம். ஸோ ரொம்ப நன்றி சுவாதி. அருள்ஜோதி அண்ணா வந்து சொல்லும் போது, அப்போ வந்து ரொம்பவே ஒரு பட்ஜெட் குறைவான படம் தான் அப்படின்னும் போது அருள்ஜோதி நான் எனக்கு கேட்டேன், ஆனால் என்கிட்ட இவ்வளோ தான் காசு இருக்குது, நீங்கள் வந்து இந்த கேரக்டர் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குண்ணே அப்படின்னு. காசெல்லாம் விடு தம்பி, நீ பண்ணுற அப்படின்னா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வந்து தொகையெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் எனக்காக வந்து இந்த படம் வந்து ஒரு நடித்து கொடுத்து உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் சொல்லலாம் அப்படின்னா அவர் அருள்ஜோதி அண்ணனை நான் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மிகப்பெரிய நன்றி அருள்ஜோதி அண்ணன். அடுத்து எங்களோட மியூசிக் டைரக்டர் இப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு யாராவது படம் பண்ணணும், அடுத்த படம் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா கூட, காசு இல்லைன்னா கூட வாங்க, அவன் வீடோ இல்லை காரோ விற்று கூட வந்து கண்டிப்பாக வந்து மியூசிக் பண்ணி கொடுப்பான். ஸோ அந்த அளவுக்கான ஒரு
மியூசிக் டைரக்டர் தான் என்னோடய நண்பர் சகீஷ்ணா சேவியர். 2 பாட்டு பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து வல்லவன் வகுத்ததான்னு சொல்லிட்டு டைட்டில் ஒரு பாடலாகவே பண்ணியிருக்கிறது. அடுத்து ஒரு ப்ரமோஷனல் சாங்காக வந்து ஜூசான்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பண்ணியிருக்கோம். மன்னிக்கணும், அந்த 2 சாங்குமே இங்கே ப்ளே பண்ணல. ஏன்னா நாங்கள் லிரிக்கல் வீடியோ தான் பண்ணியிருக்கோம். சாங் 3.5 நிமிஷம். சாங்குக்கு நாங்கள் ஷூட் பண்ணல. எங்ககிட்ட ஃபுட்டேஜும் இதுவும் இல்லை. நாங்கள் படம் வந்ததுக்கப்புறம் படத்துலேருந்து தான் ஃபுட்டேஜ் எடுத்து போடலான்னு இருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட படத்தோட ஒரு இது. அடுத்து எங்கள் படத்தோட எடிட்டர் அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அவர் சத்தியமாக வந்து இந்த மேடையில் நின்று பேச மாட்டார். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நீ என்னை மேடையில் கூப்பிட்டீங்கன்னா நான் அப்படியே அழுதுகிட்டே போயிடுவேன், எனக்கு பேச வராது, தயவு செஞ்சு நான் கூப்பிட்றாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எடிட்டர் அவர்களுக்கு படம் வந்து இதில் உள்ளேருந்து பார்ட் ஆஃப் த ஃபிலிம்க்கு இருந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. வேறு ஓகே, இதில் இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சகா டைரக்டர் முருகேஷ் அவர்கள். ஸோ இந்த 2 வருட என்னோடய போராட்டத்தில் ரொம்ப கூடவே இருந்திருக்காரு. சகா டைரக்டர் முருகேஷ் அவர்களுக்கு என்னோடய மிகப்பெரிய நன்றி அண்ணா. அடுத்து என்னோடய நண்பர் கணேஷ் அவர்கள். நான் எங்கள் அப்பாவை ஏமாற்றின கதை மட்டும்தான் தெரியும். அவங்க அப்பாவை ஏமாற்றி அவங்க வீட்டிலேருந்து காசு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. அவங்க வீட்லேயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க அப்பா நம்புவார். ஏன்னா இந்த மாதிரி பையன் போகிறான் அப்படின்னா அவங்க அப்பாவுக்காவது என் மேலே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இங்கே மேடையில் நிற்கிறேன்றதே அவர் நம்ப மாட்டார். அவர் உட்காந்து புரட்சி தலைவர் பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பார். என்னதான் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உன்னைய பிள்ளையா பெற்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அது நீ பண்ணிட்ட அப்படின்ற ஒரு இதோடு தான் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் நன்றியும் சொல்லிட்டேன். படம் நல்லா வந்திருக்கு. ஏப்ரல் 11 படத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக அதுக்கு உங்களோட மிகப்பெரிய ஒரு ஆதரவு எங்களுக்கு வேணும். மன்னிக்கணும், இன்னும் 2 பேரை மட்டும் விட்டுட்டேன். எங்களோட இதுவில் செந்தில், சிவானி ஸ்டுடியோ செந்தில் அண்ணன் அவர்களுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. தனபால் கணேஷ் அவர்களுக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. சுகோணம் அண்ணனுக்கும் நன்றி. என்னோட இந்த 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 போராட்ட காலத்தில் வந்து அவங்களும் சப்போர்ட்டிவாக என் கூட நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்னோட நன்றி. ஆனந்த் சிவராஜ் அவர்களுக்கும் என்னோட நன்றி. பார்த்தாக்கு என்னோட நன்றி. ஸோ படம் ஏப்ரல் 11 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக வந்து நாங்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு ஷோ போடுவோம். அதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இந்த 8 நிமிஷம் வீடியோ. இந்த 8 நிமிஷம் வீடியோ உங்களை வந்து பிடிச்சிருக்கும். எங்கள் படத்தோட ட்ரெய்லரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மிகப்பெரிய ஒரு நன்றி கூறி உங்கள்கிட்ட இருந்து இங்கே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.